கொண்டு வந்துருவா. அப்ப அந்த பாண்டவர்களுக்கு திரௌபதி வரமா வலியா நீங்க தான் சொல்லணும். ரொம்ப அருமை. அதே மாதிரி இன்னும் சில ஆண்கள் இந்த தவறு செய்யறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சுய புத்தியும் இருக்காது, சொல்லார் புத்தி இருக்காது. பட்டாதான் திருந்துவாங்க. அவங்க பட்டாதான் திருந்துவாங்க. சிலப்பதிகாரத்துல கோவலன் பாத்தீங்கன்னா கண்ணைக்கு அமைதியா இருந்தா, நீ போய் பட்டு திருந்திட்டு வா, ஏன்னா உன்ட்ட நான் சொன்னாலும் நீ எடுபடாது, உனக்கா சுய புத்தியும் கிடையாது, பட்டு திருந்திட்டு வான்னு இந்த அம்மா அமைதியா இருந்தாங்க. போய் அங்க போய் அடிபட்டு இது பண்ணி திரும்ப வந்தவரை நல்லா வழிபடுத்தி கொண்டு போனாங்க. அதனாலதான் சொர்க்கத்துக்கு போன கோவலன் கூட அங்க தனியா இருக்க முடியாம திரும்ப கண்ணகியை கூப்பிட்டு போனார். அந்த மாதிரி தவறு ஏன்னா ஒருத்தர் யம தர்மர்கிட்ட கேட்டாராம். யம தர்மரே போனோன்னு யம தர்மர் என் பொண்டாட்டிக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னு. சரின்ட்டு யம தர்மன் செல்போனை கொடுத்துருக்காரு. இவர் பேசினதுக்கு அப்புறம் கேட்டாரா எவ்வளவு ஆச்சு காலுக்கு அப்படின்னு. நரகம் டு நரகம் ஃப்ரீ அப்படின்னாரா. இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை திருத்தி நல்வழிப்படுத்துறவதான் மனைவி. சபாஷ். ஆக அந்த இடத்துலயும் ஒரு மனைவியானவள் வரமாகத்தான் இருக்கின்றாள். சூப்பர், அருமை. மூணாவது வகை சொன்னேன் பாத்தீங்களா, தப்பு செய்யறவங்க. தப்பு செய்யறவங்க இவங்க திருந்தணும்னா வருந்தி தான் திருந்தணும். திருந்தவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். தவறு செய்தவர்கள் திருந்தியாகணும், தப்பு செய்தவர்கள் வருந்தியாகணும். வருந்தினாதான் திருந்துவான். வருந்தணும்னா வருத்தி எடுத்தாதான் வருந்துவான். வருத்தி எடுத்தாதான் வருந்தி. இந்த மாதிரி ஆண்கள் எதுக்கு அடிக்கிறா மனைவி? நீ சைட் அடித்து ரசிக்க மிடி போட்ட மின்னல் பெண்ணும் சைலன்ஸ் ஆய் ரசிக்க மடிசார் கட்டிய மங்கள பெண்ணையும் தேடி போனால் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுவா. போகாத போகாத போகாத. அப்ப உன்னை போட்டு அன்பா கனவா போகாதேன்னு உன்னை கொஞ்சிட்டு இருக்க மாட்டான். அந்த இடத்துல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவுங்க. ரெண்டாவது, வேலைக்கு போக மாட்டான். இந்த சொன்னாரே அண்ணே எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, பெண்களுக்கு வேலையா கொடுத்துறாங்களா. எத்தனை இடத்துல ஆண்களுக்கு வேலை தேவைன்னு எழுதி போட்டிருக்கு. போக வேண்டியதான அந்த இடத்துல வேலையை தேடி. ஆண்களுக்கு வேலை தேவைன்னா வாசல் நின்று சல்யூட் அடிக்க கிடையாது. பெண்களுக்கு வேலை தேவைன்னா உள்ள கூப்பிட்டு மரியாதையா உட்கார்றாங்க. ஆண்களுக்கு வேலை தேவைன்னா வாசல்ல உட்கார்ந்து சல்யூட் அடிக்க. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? ஆமா, வேலைக்கு போறீங்க, சல்யூட் அடிச்சிட்டா இருக்கீங்க. அண்ணன் வேலைக்கு போறாரா இல்லையா? சல்யூட் அடிச்சிட்டா இருக்கிறாரு. வேலை என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. காரணம் சொல்றது இவங்க குடிக்கிறது, சோம்பேறித்தனமா ஊற சுத்துறது. காலையில அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு போனா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு காலைல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்ற அந்த அம்மாவை அப்படி சந்தேக பார்வையோட பாக்குறது, அப்படி சீண்டி பாக்குறது. அப்ப என்ன பண்ணுவா? அவ தப்பு செய்யறாள், இது திருந்தாது. அப்ப என்ன பண்ணுவா? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கோவைச்சர்லா வடிவேல உதைச்ச மாதிரி மட்டு 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 மட்டும் வீட்டை பூட்டிட்டு அடி 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 வெளியில போகாம அடி அடின்னு அடிச்சாதான் இந்த மாதிரி ஆண்கள்லாம் திருந்துவாங்க. எப்படி ஒரு டூ வீலர் ஸ்டார்ட் எடுக்கலன்னா ஒரு 10 வாட்டி டமால் 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 எத்துறா. ஒருத்தர் இப்படிதான் பண்ணாங்க. அவங்களோட ஸ்கூட்டி வண்டி வச்சிருந்தாங்க ஒரு அக்கா. அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க சொல்ற மாதிரி ஆபீஸ் போக மாட்டாரு. இந்த வண்டி டூ வீலர் வச்சிருந்தாங்க அந்த அக்கா, இந்த லேடிஸ் டூ வீலர். அவர் வீட்டுக்காரர் வாசல் வீட்லயே தான் உட்காந்துருப்பாரு எப்பயுமே, எந்த வேலைக்குமே போல. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, டூ வீலர்ல அவங்க வீட்டுக்காரர் படத்தை அப்படி ஒட்டி வச்சிருந்தாங்க டூ வீலர்ல. நான் கேட்டேன், ஏங்க அப்படி வண்டியில போறப்ப அப்படி ஆசையா அவர் பாத்துட்டே நீங்க போவீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல தம்பி, நான் கரெக்டா ஆபீஸ்க்குன்னு கிளம்புறப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகாது, உடனே என் வீட்டுக்காரர் போட்டா இதுல பாப்பேன், எனக்கு இருக்கிற கோபத்தை பூரா போட்டு அதுல மிதிப்பே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னாங்க. ஆகவே நடுவர் அவர்களே, ஆழம் விழுது போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன் என்பதை இந்த கணவன்மார்கள் உணர்ந்து இருந்தார்கள் என்றால் மனைவி என்பவள் என்றுமே வரமே 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 என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபாஷ் 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 சபாஷ். ரொம்ப அருமையா கணவன்மார்கள் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைய நாங்க எப்படி குட்டி 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 நமக்கு குணப்படுத்துறோம். கணவன்மார்களை எப்படி இது நெளிஞ்சு போன பித்தளை பாத்திரத்துல பாத்தீங்கன்னா வெல்டிங் ஷாப்ல தட்டி தட்டி சரி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தட்டி 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 நாங்க கணவன்மார்களை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீ குடும்பத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்க தெரியாத கணவன்மார்களை நாங்க தான் சரி பண்ணிட்டு இருக்கோம், முறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இருந்து கம்பராமாயணத்துல இருந்து எல்லாம் மேற்கோள் காட்டினாங்க. அப்ப காப்பியங்கள்ல எப்படி ஒரு பெண் பெரிய பங்கு வகிச்சாங்க. இப்ப நகைச்சுவை பட்டிமன்றம் இல்லையா, இதுல காப்பியத்துடைய உதாரணம் என்ன, சிரிப்புக்கும் அந்த காப்பியங்களுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி ஆகணும். வைரமுத்து ஐயா அழகா சொன்னார். ஒரு பெண் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை துரைத்தால் அது ராமாயணம். கையை சிரிக்கல. ஒரு பெண் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை துரைத்தால் அது ராமாயணம். ஒரு பெண் சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து துரைத்தால் அது பாரதம்னர் இல்லையா. ஒரு பெண்ணிற்கும் சிரிப்பிற்கும் அந்த குடும்பத்திற்கும் அவ்வளவு பெரிய உறவு இருக்கு. எந்த இடத்துல சிரிக்கணும்,
ஒரு பெண்ணால ஒரு குடும்பம் எப்படி மாறும், அவள் இந்த குடும்பத்துக்கு எப்படி ஒரு வரமாக இருக்காங்க, நாங்க எப்படி அந்த கணவனை இவ்வளவு தூரம் மாற்றோம்ன்றத அவ்வளவு அருமையா ரொம்ப ஒரு உதாரணங்களோடு கொடுத்துட்டு போறேன். மனைவி என்பவள் வலியே அப்படின்னு உங்கள்ட்ட ரொம்ப ஒரு ஆணித்தரமாக சொல்வதற்காக நம்மளுடைய இறுதி பேச்சாளர் ரொம்ப ஹைலைட்டா உங்களை அப்படியே அசத்தன்னு அசத்துறதுக்காக என்னோட பாசத்துக்குரிய அண்ணன் அரவிந்த் அவர்கள். இமயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய இனிய நண்பர், மனைவிகளால் மாரடைப்பு வந்தோர் சங்கத்தின் செயலாளர் கோபாசு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எதிரணியில் உட்கார்ந்துருக்காங்களே 2 அக்கா, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாவம் அந்த அக்கா வீட்டுக்காரெல்லாம் என்ன பாடு வர்றாருன்னு தெரியல, அடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விமர்சனம் கொடுத்தாங்க பாரு. அடேங்கப்பா, என்னால முடியல. நடுவர் என்றாலே நடுவில் தான் அமர வேண்டும் என்ற விதியை மாற்றிய நடுவருக்கு என் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு நான் பார்த்தது நடுவர்களே மிகப்பெரிய மாற்றம் தான். நடுவர்னாலே எல்லாரும் வந்து மிகப்பெரிய அனுபவம் மிக்க பெரியவர்களா இருந்திருப்பாங்க. ஆமா இல்லையா? இல்ல உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல? எந்த அனுபவம்? அது கடுகு சிறுத்தாலும் காரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நடுவருக்கான அனுபவம், தலைப்புக்கான அனுபவம் இல்ல. இல்ல, ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. அதாவது வலிதான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப அழகா அனுபவப்பட்டு சொன்னாரு. நான் எல்லாத்தையும் பார்த்ததை வச்சு சொல்றேன் அவங்களுக்கு. சவுத் இந்தியாவில மட்டும் கிடையாது, இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி? கொலம்பஸ்னு ஒருத்தர் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்ல. ஆமா, கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செய்தித்தாள்ல பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து ஏதாவது சாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னேன் அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னா, நினைச்சு பாருங்களேன் நடுவர் அவர்களே, கொலம்பஸ் வந்து அந்த அமெரிக்கா கண்டுபிடிக்கிற கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு போனாரு. உங்க மனைவி கேட்கும்ல, என்னெல்லாம் கேள்வி கேட்டு நினைச்சு பாருங்க. என்னங்க, எங்க போறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, யார் யாரெல்லாம் உங்க கூட வர்றா, எங்க தங்குவீங்க, முதல் நாள் எங்க இருப்பீங்க, 2வது நாள் எங்க இருப்பீங்க, முடிஞ்சுச்சு. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் அமெரிக்கா இன்னைக்கு இருந்திருக்காது. ஏன் நானும் உங்க கூட வந்தா என்ன? அந்த மனுஷன் யோசிச்சு போனா நினைச்சு பாருங்க. இதே மாதிரி எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சாரு இல்லையா? அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500வது முறைக்கு அப்புறம், ரொம்ப முயற்சிக்கு அப்புறம் அந்த பல்பை கண்டுபிடிச்சாரு.